எல்லாருக்கும் எல்லாம் என்று மாறுதட்டி கொள்கிறது திமுக அரசு. ஆனா அவர்களுடைய ஆட்சியிலேயே பட்டியல் சாதியினருக்கு வாடகைக்கு மண்டபம் கொடுக்கறதுல தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையான ஒரு தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு சமூகத்துல நடக்கிற உண்மையான பிரச்சனைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பிரச்சனைய வெளியில பெருசா யாரும் பேசுறது இல்ல, சமூகத்துல யாரும் அதை விவாதிக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுல தலித் மக்களுக்கு ஒரு நல்ல வீடு எங்கேயுமே தரமாட்டாங்க, வாடகைக்கு வீடே தர்றது இல்ல. நீ என்ன ஜாதின்னு கேக்குறாங்க, ஜாதி பிரச்சனை இருக்கிறதுனால வீடு கேட்டா ஜாதி என்ன ஜாதின்னு கேட்டா நான் எஸ்சின்னு சொன்னா வீடு கொடுக்கறதில்ல, வீடு கண்டிப்பா தரமாட்டாங்க. அதே மாதிரி நான் ஒரு வியாபாரம் பண்றேன், நான் ஒரு தொழில் பண்ண போறேன், ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா அங்கேயும் நான் எஸ்சி எஸ்டி அப்படின்னு தெரிஞ்சுட்டா எனக்கு வாடகைக்கு வீடு வியாபாரம் பண்றதுக்கு இடம் கிடையாது. இது தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. அதே போல திருமண மண்டபங்களும் அப்படிதான். ஒரு கல்யாணம் பண்ணணும்னா சென்னையில நகர்ப்புறத்துல பொதுவா வெளியில தெரியுறது பெருசா கிடையாது, என்ன ஜாதின்னு கேட்டுலாம் அந்த ஒரு சலசலப்பு இல்லை. ஆனா சென்னையிலேயே ஜாதி பார்க்கப்படுது. ஜாதி சங்கங்கள் நடத்துற திருமண மண்டபங்கள் அதிகமா இருக்கு. அந்தந்த ஜாதி சங்கங்கள் நடத்துற மண்டபத்துல எஸ்சி எஸ்டிகள் போயிட்டு எங்களுக்கு வாடகை கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டாங்க. ஆனா இது மாதிரி பல மாவட்டங்கள்ல சென்னையை தவிர்த்து எல்லாமே ஜாதியா தான் இயங்குது. சென்னையில கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா கிராமங்கள்ல அது வீரியமா இருக்கு. சமூகமே அப்படிதான் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடா ஒண்ணுதான் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு.